அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இந்த கோவிட் டைமில் நிறைய விஷயங்கள் நாமளே எப்படி பண்ணிக்கிறதுன்னு ட்ரை பண்ணியிருந்திருப்போம். அந்த மாதிரி விஷயத்தில் பட்டுப்புடவைக்கு குஞ்சலம் எப்படி வைக்கிறதுன்னு நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது. ஸோ இந்த பட்டுப்புடவை குஞ்சலம் வைக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுடலான்னு நினச்சேன். ஸோ அதுதான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல பட்டுப்புடவையை நல்லா விரித்து விட்டுடலாம். டேபிள்லையோ இல்லைன்னா ஒரு கட்டில்லையோ விரித்து விட்டுட்டோம்னா முந்தானை பகுதி சுருக்கம் இல்லாமல் மேலேருந்து கீழே விழற மாதிரி உங்களுக்கு உட்காந்து பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது கட்டிலில் தலைப்பகுதியில் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா சுருக்கம் இல்லாமல் விரித்து விட்டுக்கோங்க முந்தானை பகுதியை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூல் தொங்குற இடத்துல இடையில உங்களுக்கு குறுக்கால ஒரு 4-5 நூல் மெல்லிஸாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த நூலை நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். பார்த்திங்களா, இந்த நூலை தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஊக்கோ இல்லைன்னா ஷார்ப்பான ஒரு குச்சி வச்சுட்டு நம்ம இந்த நூலை எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இது நம்ம இந்த நுனியிலேருந்து நம்ம இழுக்கும்போது இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு அந்த நூல் வந்துடும். இதை எடுக்கிறதுக்கு சிரமமே கிடையாது, ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ ஒரு நுனியிலேருந்து நம்ம எடுத்தோம்னா ஒரு நூலாக எடுக்கும்போது அந்த நுனியை பிடிச்சி நம்ம இழுத்தோம்னா அழகாக அந்த நூல் எல்லாமே வந்துடும். இது மாதிரி நமக்கு மெல்லிஸாக தெரிகிற எல்லா நூல்களையுமே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு குஞ்சலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம எல்லா நூலையுமே எடுத்துடலாம். எல்லா நூலையும் எடுத்ததுக்கு அப்புறமா சீப்பு வச்சு சீவி விட்டுடலாம். அப்போ தான் இடையில ஏதாவது சிக்கு இருந்தாலும் நமக்கு தெரியும். ஸோ தட் திருப்பியும் நம்ம ஊக்க வச்சு அந்த நூலை எடுத்துடலாம். ஸோ இப்போ நல்லா சீவி விட்டுட்டு ஃபுல்லாக எதுவுமே சிக்கு இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கலாம். சீவி விட்டதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி எல்லா நூலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சிக்கு இல்லாமல் இருக்கும். இப்போது குஞ்சலம் போட ஆரம்பிக்க வேண்டியது தான். குஞ்சலம் போடுறதுக்கு இந்த நூலெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கணும். நூல் பிரிக்கும் போது நல்லாவே கம்மியாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குஞ்சலம் நிறையா கிடைக்கும். இந்த நூலை பிரிக்கிறதுக்கு சீப்லேயே உங்களுக்கு தலை கோதுறதுக்கு ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா க்ரோஷே பின் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கோணி ஊசி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு எது வச்சு யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிரித்த பகுதியை மேலேருந்து கீழே வரைக்கும் சுருட்டிக்கணும். இந்த மாதிரி சுருட்டும் போது உங்களுக்கு முடிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம சுருட்டிக்கிறோம். ஏன்னா அப்படியே நம்ம பிரித்த பகுதியை முடிச்சு போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சிக்கு விழும். அதனால் மேலேருந்து கீழே சுருட்டிக்கலாம். சுருட்டும் போது பக்கத்தில் இருக்கிற அந்த நூல் எதுவும் தடப்படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு நிறைய இடையில நூல் தெரியும். அதனால் இப்போது மேலேருந்து கீழே வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற நூலெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் சுருட்டிக்கலாம். சுருட்டிட்டு அதை அப்படியே நம்ம முடிச்சு போட வேண்டியது தான். முடிச்சு போடும்போது நீங்கள் மேலே வரைக்கும் நீங்கள் இழுத்துட்டு போய் முடிச்சு போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நாட் கரெக்டாக அந்த புடவையோட எட்ஜில் இருக்கும். இல்லாட்டா பாதியிலே நின்றுக்கும். அதனால் முடிச்சை நம்ம போட்டுட்டு கீழேருந்து லைட்டாக இழுத்து விட்டோம்னா உங்களுக்கு முடிச்சு கரெக்டாக அந்த புடவையோட நுனிக்கு வந்துடும். இப்போது அழகாக ஒரு குஞ்சலம் போட்டாச்சு. அதை நல்லா சீவி விட்டுட்டோம்னா சிக்கும் இருக்காது. ஸோ இப்போது ஒரு குஞ்சலம் முடிச்சிட்டோம். முதல் குஞ்சலம் போட்ட மாதிரியே புடவையில் எல்லா குஞ்சலமும் போட வேண்டியது தான். இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு டைமில் எவ்வளவு நம்ம பகுதி எடுக்கிறோமோ அதே பகுதி நூல் தான் எல்லா குஞ்சலத்துக்குமே நம்ம எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக தெரியும். அதே மாதிரி போடும்போது இடையில பக்கத்தில் இருக்கிற நூலை நம்ம சேராமல் போட்டோம்னா உங்களுக்கு சிக்கு விழாது. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த புடவையில் ஃபுல்லாக அந்த கடைசியில் நுனி வரைக்கும் நம்ம போட வேண்டியது தான். குஞ்சலம் போடுறதுக்கு எடுத்த எடுப்புலையே நம்ம பட்டுப்புடவையில் போடாமல் துண்டுலாம் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். துண்டில் அந்த நுனியில் இருக்கிற அந்த நூலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த நூலில் நம்ம முடிச்சு போட்டு பழகிட்டோம்னா பட்டுப்புடவையில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பட்டுப்புடவையில் போடுறதுக்கு முன்னாடி துண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பட்டுப்புடவையில் போடும்போது உங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு தப்பு எதுவும் வரவும் வராது. ஸோ எடுத்ததும் துண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் பட்டுப்புடவையில் பண்ண ஆரம்பிக்கலாம். புடவையோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா குஞ்சலமும் ஒரே மாதிரி உங்களுக்கு அளவு இருக்கும். ஏன்னா நூல் நம்ம கரெக்டாக எடுக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு குஞ்சலத்தோட அளவும் இருக்கும். ஸோ இப்போது நம்ம கடைசி பகுதியையும் முடிச்சிட்டோம்னா இந்த பட்டு புடவையில் குஞ்சலம் போட்டாச்சு.
பட்டு புடவையில் குஞ்சலம் வச்சாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது மறக்காமல் துண்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பட்டு புடவையில் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.